கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திருவசனங்களை தியானிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்களை தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்ள உணர்வுதாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் 66 வாரங்களாக தியானித்து இன்னைக்கு 67வது வாரம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே தேவன் நம்மை அவருக்கென்று படைத்தார். நாமோ அதை அறியாதிருந்து சுய இச்சைகளின்படி வாழ்ந்து பாவத்திற்கு அடிமையாய் போனோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்லுது, அப்படி நீதிமான் ஒருவன் கூட இல்லை அப்படின்னு சொல்லுது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா நம்ம அவருக்குன்னு தான் படைக்கப்பட்டோம். அவர் தான் படைச்சார், அவருக்குன்னு படைக்கப்பட்டோம். ஆனால் நீதிமான் என்று சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆகவே மறுபடியும் நம்மை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த இயேசுவிடத்தில், இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் நடந்தேன், ஊருக்கு உலகத்துக்கு தெரியாது, நான் இப்படிலாம் ஜீவிச்சிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு உண்மையான மனசார கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இருக்கிறது. அப்போது இயேசு ரத்தம் சிந்தின நம்முடைய பாவங்களை நம்ம சுத்திகரிப்பேன். வேதம் அப்படி தான் சொல்லுது. ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படுகிறது. அப்படி கழுவப்படும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இரத்தத்தினால் கழுவப்பட்டதோடு மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்கிறது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று இருக்கிறது. அப்படியானால் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். நம்முடைய ஞானத்தினாலோ அறிவினாலோ புத்தினாலோ சக்தியினாலோ அல்ல, கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கினார். எப்படி ஆக்கினார் என்று வேதம் சொல்கிறது. 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்னமா, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியார். அப்படியானால் நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், ஆலயம் கட்டி கொடுத்தேன், ஃபேன் வாங்கி கொடுத்தேன், இப்படிலாம் ஏழைகளுக்கு செஞ்சேன், இப்படிலாம் பண்ணனேன் கொண்டனே அப்படின்னு செஞ்ச நம்முடைய நீதியின் கிரியைகளினாலே அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே, அவர் நம்ம மேலே இரக்கம் வச்சதுனால மறு ஜென்மம் முழுக்கினாலும், அப்படின்னா ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். இவ்விதமாய் நாம் நீதிமான்கள் ஆனோம். அப்போ எப்படி ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறான் என்றால், பாவத்தில் இருக்கிறவன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெறும்போது நாம் என்ன பண்ணப்படுறோமா? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ஓகே, நான் கடந்த வாரத்தில் நீதிமானை குறித்து என்ன தியானித்தோம்? வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது 22வது வசனங்கள். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். கொர்நேலியு ஒரு புறஜாதிய மனுஷன்,
அவன் 100க்கு அதிபதி. 100 பேருடைய, அதாவது இராணுவத்திலே 100 பேருக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். அவனிடத்திலே தூதன் டைரக்டாக வந்து, நீ பேதுருவை அழைச்சிப்பார், அவன் வந்து உனக்கு நீ செய்ய வேண்டிய சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே தான் வீட்டில் உறவினர்களிலே 2 பேரும் இராணுவத்திலே உள்ளவர்களிலே ஒருவருமாக 3 பேரை அனுப்புகிறான் பேதுருவை கூட்டி வரும்படியா. இங்கே பேதுருவுடைய வாசலில் முன்னால் வந்துட்டு அவங்க தேடுறாங்க, நீங்கள் தேடுற மனுஷன் நான் தான் அப்படின்னு அவன் போயிட்டான். போயிட்டு என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். நல்லா கவனிச்சிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாக கட்டளை பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஏன் முதல்ல இப்படி பண்ணிட்டாங்க? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நீதிமானும், அவன் புறஜாதி மனுஷன், ஆனால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அவன் நீதிமான் அப்படின்னு. ஆனால் இவன் நீதிமான் ஆகலையே. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே அவன் ஒரு நீதிமானாய் காணப்படுகிறான். அந்த 3 பேரும் சொல்கிறாங்க அவன் நீதிமான். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை சொல்கிறாங்க. நீதிமான் ஒன்று, அந்த நீதிமானுடைய கேரக்டர் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன் 1. 2, யூதர் எல்லாராலும் சாட்சி பெற்றவன். யூதர் எல்லாராலும் சாட்சி பெற்றான். யூதர்களே தேவனுக்கு பயப்படுகிறவங்க, சுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களாலே அவன் சாட்சி பெற்றான். ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடியவனுக்கு அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அடுத்தது, தேவ பக்தி உள்ளவன். சொன்னது யாரு? ஐயா நான் ரொம்ப பக்தி உள்ளவன் ஐயா அப்படின்னு அவன் சொல்லலை. வந்த சேவகனும் சொந்தக்காரனும் சேர்ந்து சொல்கிறாங்க, காசு கொடுக்கல, சொல்லிட்டு வாங்கப்பா, கூட்டிகிட்டு வாங்கப்பா, அவ்வளோதான் சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க தான் அவனை பற்றி சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. தேவ பக்தி உள்ளவன் 3வது. மிகுந்த தானம் தர்மம் செய்கிறவன், மிகுந்த தர்மம் செய்கிறவன் சொல்லி பார்த்தோம். 4வது. 5வது, எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இவனோ புறஜாதி மனுஷன், ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தானா. 6வது, தாழ்மை உள்ளவனாக இருந்தான். தாழ்மை உள்ளவனாக இருந்தான். 7வது, இந்த தேவனுடைய ஊழியக்காரர் பேதுருவை கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஊழியரை கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். 8வது, வசனம் கேட்பதற்கு ஆசை உள்ளவனாக இருந்தான். வசனம் கேட்கறதுக்கு ஆசை உள்ளவனாக இருந்தான். 9வதாக, வசனம் கேட்கறதுக்கு மற்றவர்களை அழைத்து வந்து கூட்டி வச்சிருந்தான். அப்படின்னா ஆத்ம பாரம் உள்ளவன், நம்மளை மாதிரி இவங்களாம் மாறணும்ப்பா அப்படின்னு சொல்லி. முடிவில் என்ன நடந்தது? பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே பரிசுத்தாவி இறங்கினார். பரிசுத்தாவி பெற்ற பிறகு நம்மை போல் பரிசுத்தாவி பெற்ற இவளுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ முடிவில் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டான். இதைத்தான் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு தியானிக்க போகிறது என்ன? 118வது சங்கீதம் 19வது வசனம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். என்னவா? நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அது என்ன? நீதியின் வாசல்களை என்னன்னா, நீதினா என்ன? நீதியின் வாசல்களை திறவுங்கள் அப்படின்னா நீதினா என்ன? வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ என்ன அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? நமக்கு நீதி,
நமக்கு நீதி. இப்போ அந்த 118ஆம் சங்கீதம் 19வது 20வது வசனம் வாசிப்போம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நீதியின் வாசல்களை அப்படின்னா ஆண்டவருடைய வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அடிச்ச நம்ம கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். என்னவா நீதியின் வாசல்களை திறவுங்கள் என்கிறார். இப்போ யார் நீதி? இயேசு. அவருடைய வாசல்களை திறக்கணுமா? அப்போ அவன் சொல்றான், கர்த்தரின் வாசலுக்குள் நீதிமான்கள் கர்த்தரின் வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள். அப்போ கர்த்தர் வாசலாக இருக்கிறாரு, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். எப்படிங்க இது? எப்படி கர்த்தரின் வாசலுக்குள் பிரவேசிக்கிறது அப்படின்னா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிப்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க என்ன சொல்லுது பாருங்க. இப்போ பரலோகத்தில் ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தில் பளிங்கு போன்ற தண்ணி உள்ள ஆறுலாம் இருக்குது, நதியெல்லாம் இருக்குது. அங்கே விருட்சம், ஜீவ விருட்சம் இருக்குது, மரங்களெல்லாம் இருக்குது, ஜீவ விருட்சமும் இருக்குது. வேதம் என்ன சொல்லுது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவாது இருக்கு. ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா என்னாகும்? சாவே கிடையாது, சாவே கிடையாது. அப்புறம் ஜீவியத்துக்கு எல்லையும் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், என்ன வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள், நகரம் எது? புதிய எருசலேம், அந்த பரலோகம். அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். அப்படியானால் வாசல்கள் வழியாய்த்தான் அங்கே நகரம் இருக்குது. 2400 கிலோமீட்டர் நீளம், 2400 கிலோமீட்டர் அகலம், 2400 கிலோமீட்டர் உயரம் உள்ள ஒரு நகரம். அந்த நகரத்தில் அந்த வாசல்கள் வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணுமா? அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் அந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசிப்பதற்கும் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். அப்படின்னா என்ன? வசனத்தின்படி செய்தால் நகரத்துக்குள் பிரவேசிக்கலாம். அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கலாம். இந்த அனுபவத்துக்கு வரணும்னா வசனத்தின்படி வாழணும். வசனம் என்ன சொல்றதோ அப்படி வாழணும். இப்போ வாசல்கள் வழியா என்று இருக்குது. இப்போ இங்க கவனிச்சுங்க, இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. வாசல்கள் வழியாய் போய் சேர்ந்துடணும். அங்கே அந்த வாசல்கள் மட்டும் நான் சொல்ல வரல, சில வாசல்கள் வழியாய் போக வேண்டி இருக்குது. அங்கே அந்த நகரத்துக்கு இயேசு சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இப்ப இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். அது என்ன? தொழுவோம், ஆட்டு தொழுவோம். நம்மெல்லாரும் ஆடுகள். தொழுவோங்கிறது சபை. சபை, இந்த சபைக்குள்ளே வரணும்னா வாசல் வழியாய் வரணுன்றாரு. வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். தொழுவத்துக்குள்ள வர்றதற்கு வாசல் வழியாய் வரணுமா? அப்படின்னா என்ன? வாசல்னா என்ன சொல்றாரு? அதே 10வது அதிகாரம் 7வது வசனம்.
ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? வாசல் வழியாய் தொழுவத்திற்குள் வரணும். தொழுவோங்கிறது சபை. இப்போ வாசல் வழியாய் வரணும்னா அவர் மறுபடியும் சொல்றாரு, நான் தான்ப்பா வாசல், ஆடுகளுக்கு வாசலே நான் தான். அப்படியானால் யார் ஒருவர் தொழுவமாகிய சபைக்குள்ளே வருவார்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலம்தான் சபைக்குள்ளே வர முடியும். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை மனதார அவர் தேவகுமாரன், என் பாவங்களெல்லாம் மன்னித்தார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றானோ அவன் அங்கே உள்ள பிரவேசிப்பதற்கு அவன் தகுதி உள்ளவன். எப்படி வர்றான்னு பார்ப்போம். இப்போ 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என்ன சொல்றாரு? நானே வாசல், நானும் வாசல் இல்லை, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், எங்கே? தொழுவத்துக்குள்ள, சபைக்குள்ள அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படி நான் சொல்றேன், நான் தான் வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால், அவர் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரணும். அப்படின்னா உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான், ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிப்பான். சபைக்குள்ளே ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்துட்டார். ஓகே, இப்போ தொழுவத்துக்குள்ளே வந்தாச்சு. தொழுவத்துக்குள்ளே வந்தாச்சு. இயேசு தான் வாசல். நம்ம வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு வாசல். தொழுவத்துக்குள்ளே வர்றதுக்கு வாசல், சபைக்குள்ளே வர்றதுக்கு வாசல். அப்படி ரட்சிக்கப்பட்டவன் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அவன் உள்ளும் புறம்பும் என்ன பண்ண போகிறான்னா மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளேயும் பரிசுத்தமாக இருப்பான், வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ரைட். ரெண்டாவதாக வேதம் என்ன சொல்கிறது வாசிப்போம். இயேசு சொல்கிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. இப்போ உள்ள வந்தாச்சு, வாசல் வழியாய் சபைக்குள்ள வந்தாச்சு. வந்தவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசி. அது எங்க? இடுக்கமான வாசல் வழியாய் நான் தான் வாசல்னாரு. வாசல் வழியாக உள்ள வந்தாச்சு. இப்போ உள்ள வந்தவங்கள்ட்ட சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க. எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும்னா இடுக்கமான வாசல் வழியாது. ஆனால் அதே நேரத்தில் சொல்றாரு, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படின்னா நரகத்துக்கு போகிற வாசல் இருக்கே வழி, நரகத்துக்கு போகிற வழி அது விசாலமானது. ரொம்ப பேர் அதில் போவாங்க, அநேகர் அதில் போவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்க. அது என்னங்க இடுக்கமான வாசல்? இடுக்கமான வாசல் அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? ஜீவனுக்கு போகிற வாசல் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த நகரத்துக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குது. அதுதான் முதல்ல சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு. அப்படியானா இடுக்கமான வாசல் எங்கே கொண்டு சேர்க்கும்? கண்டுபிடிக்கணும். சில நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் விட்டுரும், பரலோகத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இடுக்கமான வாசல்னா என்ன? பல போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், இவைகளுக்கு மத்தியில் தான் கடந்து போகணும். இவைகளுக்கு மத்தியில் தான் கடந்து போகணும். ஆனால் வந்தாச்சு வாசல் வழியாக, இயேசு கிறிஸ்து என்ன வாசல் வழியாக சபைக்கு வந்தாச்சு. சபைக்கு வந்த பிறகு சொல்கிறாரு, நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக தான் நித்திய ஜீவனுக்கு போகணும்பா. எப்படி இருக்குமா? வழி நெருக்கமாக இருக்கும். அது எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது, வெகு சிலர் தான் கண்டுபிடிக்க முடியும். நெருக்கம் வந்தோன்னே ஓடி போயிடுவான். ஏன்னா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம்
22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னவா? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்க சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்கள்? நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய், அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அந்த வழி எப்படிப்பட்டது? நெருக்கமானது, இடுக்கமானது, அது ரொம்ப பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அந்த வாசல் வழியாக, அந்த வழி தான், அந்த வழியாக போய் வாசல் வழியாக போய் உள்ளே போயிடணும். இப்போது அப்படி உள்ளே போகணுன்னா என்ன செய்யணும்? அநேக உபத்திரவங்களின் வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், பரிசுத்தாயம் பெற்றுட்டோம், சபைக்கு வந்துட்டோம், நம்மக்கிட்ட இனிமேல் உபத்திரம்லாம் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிற கூட்டம் உண்டு. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த சுவிசேஷன் சொல்லுறவங்களே என்ன சொல்லிடுறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்துடுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இயேசுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்கள் கஷ்டம் போயிடும், உங்கள் நஷ்டம் போயிடும், உங்கள் வேதனை போயிடும், உங்கள் வியாதி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்றாங்க. அவங்களும் அதை நம்பி ஆண்டவர்கிட்ட வந்துடுறாங்க, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் வந்த பிறகு அவங்க நிறைய உபத்திரங்களை அனுபவிக்க வேணும். ஏன்னா வெறுமனே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தோடனே ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இருக்குது. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு தான் நம்மளை கொண்டு சேர்த்துருக்கிறார். அப்படி இருக்க இன்னைக்கு உபத்திரம் வராது, கஷ்டம் வராது அப்படின்லாம் யார்ட்டையும் நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் ஒன்று, தேவன் என்ன சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களே, அவங்க எங்கள் ஜீவனே எங்களுக்கு கசப்பாய் போச்சு அப்படின்னு எகிப்தில் இருக்கும்போது அழுறாங்க. அவருடைய கூக்கரில் கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து மோசேயை கூப்பிட்டு, நீ போய் கூட்டிட்டு வாப்பா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவங்கள கொண்டு போகிறேன்னார். அவங்களுக்கோ ஜீவன் கசப்பான நேரம், வேதனை நிறைஞ்ச நேரம். இந்த நேரத்தில் எப்படி நமக்கு இது வந்து விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரம். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், மோசே நீ போ, பார்வோனிடத்தில் போய் நீனும் ஆரோனும் போய் சொல்லி அழைச்சிட்டு வா, ஜனங்கள்கிட்ட சொல்லு, நான் அவளை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து போவேன்னு சொல்லு அப்படின்ட்டு இவனும் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டான். ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா, ஆகா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, வழியிலே ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணமும் 10 கற்பனையும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க இதன்படி செய்யலைன்னா உங்களை அடிச்சு காலி பண்ணிடும். கூப்பிட்டது எதுக்கு? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு உங்களை கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு வந்தார். இப்போ கூட்டிட்டு வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தையும் 10 கற்பனைகளையும் கொடுத்துட்டு நீங்க இப்படி செய்யலைன்னா கொன்னுருவேன்றார். எப்படி இருக்கும்? இன்னையா பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு நம்மளை அடிக்கிறேன்றாரு. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எப்படி அந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனையில் கீழ்ப்படியெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. எண்ணாகமம் 15வது அதிகாரம் 32 36 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். இப்போ ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. 10 கற்பனைகளின்படி 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதில் நீயாகிலும் உன் மனைவியாகிலும் உன் வேலைக்காரனாகிலும் உன் வேலைக்காரியாகிலும் வேறு யாராகிலும் ஒரு வேலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவங்களுக்கு அழிப்பேன்னு சொல்லிட்டார். இப்போது
4வது கற்பனை பெற்றுக்கொண்டவர்களிலே ஒருவனாகிய அந்த இஸ்ரவேல் மனுஷன் என்ன பண்ண போயிட்டான்? விறகு பொறுக்க போயிட்டான். விறகு பொறுக்க போயிட்டான். ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாது, விறகு பொறுக்க போயிட்டான். இன்னைக்கும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய செவன்த்ரேக்காரங்க இருக்கிறாங்க. அதில் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய செவன்த்ரேக்காரங்க சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு கொண்டாடுவாங்க. ஒருவேளை அந்த சனிக்கிழமை கல்லூரியில் படிக்கிற பொண்ணுக்கு எக்ஸாமினேஷன் வந்தால் எக்ஸாமினேஷன் எழுத மாட்டாங்க. இன்டர்வியூன்னு சொல்லி வந்தால் இன்டர்வியூக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு டீப்பாக அந்த 10 கற்பனைகளில் 4வது கற்பனையை ரொம்ப டீப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? கை கொள்வாங்க. அப்படி இருக்க இது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள அந்த இஸ்ரவேலன் என்ன பண்ணிட்டான்? ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போயிட்டான். விறகு பொறுக்க போயிட்டான். ஆனால் நடந்தது என்னன்னு பாருங்க. விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள், இப்போ அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் விறகு பொறுக்க போயிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். இப்போ மோசே, ஆரோன். மோசே தான் ஆசாரியன், சட்ட புஸ்தகத்தை வச்சிருக்கிறவன். ஆரோன் ஆசாரியன். ஓகே, இப்போ இவங்க இடத்துல இருக்கும். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். இப்போ ஜனங்களையும் கூட்டி வச்சுட்டாங்க. ஜனங்களிடத்துக்கு வந்தாச்சு. என்ன நடக்குது? மோசே இருக்கிறான். 2வது ஆரோன் இருக்கிறான். 3வது ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த சட்ட புஸ்தகத்தில் தேடி பார்த்தா, நியாயப்பிரமாணத்தில் தேடி பார்த்தா, விறகு பொறுக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி எதுவுமே சொல்லப்படலை. தப்பு பண்ணிட்டான். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கணும் தப்பு தான். ஆனால் விறகு பொறுக்கினவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது அதில் சொல்லப்படலை. அதில் சொல்லப்படலை. சொல்லாதனால என்ன நடந்துச்சுது? அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். இப்ப இவன் இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாது. மோசே அவனுடைய இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நீ ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிட்ட, அதனால உனக்கு எந்த தண்டனை கொடுக்குறேன்னு அவன் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. வேதம் என்னமா அவன் தண்டனை கொடுத்துருந்தா அதை அவன் சொல்லி ஆகணும். ஆனால் அவனோ அவன் இஷ்டத்துக்கு தண்டனை அங்கே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் விறகு பொறுக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லியும் இல்லாதனால, ஆனால் தப்பு பண்ணிட்டது உண்மைதான். ஆகவே அவனை ஜெயிலில் போடலான்னு ஜெயிலில் போட்டாங்க. மோசே அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். என்ன சொல்றார் பாருங்க. அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்து கொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் கர்த்தர். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். அவன் செத்தான். ஏங்க, எகிப்தில் இருக்கும்போதாவது சோறுக்கு வழியில் அடிச்சானுங்க கொண்டானுங்க. இவர் சாகவே அடிச்சிட்டார். போங்க, இவர் சாகவே அடிச்சிட்டார். எப்படி அது? ஆனால் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னது எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டி போகிறேன்னு. ஆனா கூட்டிட்டு வந்து வர்ற வழியில அதுக்கு கீழ்ப்படியலைங்கிறனால சாவடிச்சிட்டாருங்களே. எப்படி இருந்திருக்காங்க அவங்களுக்கு? அதான் வசனம் சொல்லுவோம், அவர் நயங்காட்டி அழைத்து வந்தார். எதுக்கு அழைச்சி வந்தாரா? நயங்காட்டி அழைச்சி வந்தார். எப்படி? வாங்க 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 வாங்க, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களை கூட்டு போகிறேன், வாங்க 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 அப்படின்னு கூட்டிட்டு வந்து இடையில தான் என்ன பண்ணுறாரு? இது மாதிரி செய்யலைன்னா கொண்டு விடுவேன்றாரு. நம்மளே என்ன பண்ணிட்டாரு?
நம்ம வருத்தப்பட்டு பாரசுமக்கு நம்மளையும் ரட்சித்து வாங்க 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 உள்ளும் புறம்பும் என்ன பண்ணுவீங்க, மேய்ச்சலை கண்டடைவீர்கள், வாங்க 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 அப்படின்னு சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ சபைக்குள்ளே கொண்டு வந்தவர் சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக தான் போகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட வாசல்கள் வழியெல்லாம் போயிடலாம் பார்க்குறாதீங்க. இடுக்கமான வாசல் வழியாக தான் போய் ஆகணும். அது வழி எப்படி இருக்குமா, நெருக்கமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவங்க இவங்க எத்தனை பேர்? சிலர் தான், எல்லாராலும் போக மாட்டாங்க. எங்கள் சபைக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர், இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் வழியாக வந்தவங்க நிறைய பேர் சபைக்குள்ளே. ஆனால் நித்திய ஜீவனை அடைகிறவர்கள் யார்? சிலர். சிலர் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அருமையானவர்களே, நானும் நீங்களும் இயேசு என்னும் வாசல் வழியாய் சபைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நித்திய ஜீவனுக்கு போகணும்னா இடுக்கமான வாசல் வழியாக தான் போகணும். அந்த வழி எப்படி இருக்குமா, நெருக்கமாக இருக்குமா, அப்படின்னா கஷ்டங்கள் நிறைந்த வழியாக தான் போகணுமா. அதனால தான் பவுல் சொன்னார், அநேக உபத்திரங்கள் வழியாய்த்தான் பரலோக ராஜ்யம் போய் ஆகணும். எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னையா ரட்சிக்கப்படும்னாலேயாவது நல்லா இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகுதான்ப்பா எனக்கு வேதனைக்கு மேலே வேதனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது. கட்டாயம் வரும். ஏன் அப்படின்னா அந்த வாசல் வழியாய்த்தான் நம்ம எங்கே போய் ஆகணும், நித்திய ஜீவனுக்கு. அந்த இடுக்கமான வாசல் வேணுமா இல்லை விரிவான வாசல் வேணுமான்னு நம்ம ஜனங்களை கேட்டால், இப்படி எங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் வேணாம்ப்பா, இந்த கஷ்டம் வேதனை வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க விரிவான வாசல் வழியாக நரகத்துக்கு போக வேண்டியதான். ஆனால் என் தேவன் அந்த வாசல் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கப்படுங்க. ஸோ இடுக்கமான வாசல்னா பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நிறைந்த வழியாய் தான் போயாகணும். ஓகே, இது ரெண்டாவது. மூன்றாவது வேதம் என்ன சொல்லுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 33வது வசனம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். என்னவா, நீதிமான்கள் கர்த்தரின் வாசல். இப்போ அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அது என்னங்க, அது இவைகளெல்லாம் பார்க்கும்போது வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன? இவைகளெல்லாம் அப்படி இவைகளெல்லாம் காணும்போது, எவைகளெல்லாம் அந்தி கிறிஸ்து நாட்களுக்கு முன்னாலே வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த காரியங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்களெல்லாம் நடக்கும்னு சொன்னார், நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்கள் நடக்கணும் அவைகளெல்லாம் காணும்போது இயேசு எங்கே வந்திருக்காராம்? வாசல் அருகே வந்து விட்டாராம். அது என்ன வாசல்? எதுக்கு வந்திருக்கிறார்? இப்போ எதுக்கு வாசல் இருக்க? நம்மளை கூட்டிகிட்டு போக வாசல் அருகே வந்திருக்கிறார். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கே சீஷர்கள் வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தூதர்கள் சொல்றாங்க, 2 பேர், கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு வானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் உங்களுக்கு இடத்துல வருவார். வருவாரா? வருவார். வர்றதுக்கு முன்னால் என்ன அடையாளங்கள்லாம் சொன்னாரோ அத்தனையும் நடந்துட்டு இருக்குது. நடந்துகிட்டு இருக்கிறதுனால வேதம் என்ன சொல்லுது? இயேசு தான் சொல்றாரு, இவைகளெல்லாம் பார்க்கும்போது, இவைகளெல்லாம் பார்க்கும் இயேசு வாசல் அருகே வந்துட்டார். எதுக்கு? நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. இது சபை. வாசல் அருகே வந்து விட்டாருன்னு இருக்கு. அது என்ன? வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இவன் தான் அண்ணனுக்கு பயந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறான்.
லாபான் வீட்டுக்கு அப்படி போகும்போது வழியில் இருட்டாயிடுச்சு. ஒரு கல்லை வச்சுட்டு படுத்துட்டான் யாக்கோபு. அப்படி படுத்திருந்த நேரத்தில் ஒரு சொப்பனம், ஒரு ஏணி இருக்குது, மேலே கர்த்தர் நிற்கிறாரு, தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு காட்சியை பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு முடிச்சுட்டு காலையிலே பார்க்குறான் என்ன நடக்குது. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை, இது வானத்துக்கு வாசல். எது வானத்துக்கு வாசல்? தேவனுடைய வீடு வானத்துக்கு வாசல். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வாசல் அருகே வந்து விட்டார். அப்படின்னா என்ன? தேவனுடைய வீட்டு அருகே வந்து விட்டார். அப்படின்னா தேவனுடைய வீடுங்கிறது என்ன? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே அவன் என்ன சொன்னான்? இது வானத்துக்கு வாசல், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல. அப்போ தேவனுடைய வீடு எது? வீடு வானத்துக்கு போற வாசல். ஆனா தேவனுடைய வீடு ஆக்சுவலா என்னவா? சபை. சபை. இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது வாசல் அருகே வந்து விட்டார். சபையின் வாசல் அருகே வந்து விட்டார். அடுத்தாப்புல என்ன நடக்க போகுதோ தெரியாது, கூட்டிட்டு போயிடுவார். அருமையானே, இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு வந்துட்டாரு போகணுமே அப்படின்லாம் எண்ணம் இருக்குது நமக்கு. நமக்கு அப்படி எண்ணம் இல்லையே. நம்ம அடுத்தாப்புல என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணலாமா, இல்லை பிள்ளை பெற்று எடுக்கலாமா, படிக்க வைக்கலாமா, இதே எண்ணம் தானே. வாசல் அருகே வந்து விட்டார். அவரை சந்திக்க வேண்டாமா இல்லையா? பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா? வாசல் அருகே வந்து விட்டார். எதுக்கு வந்தாரு? சபை அருகே வந்துட்டார். வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டாரு. இப்ப நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்? அதுக்கு ஆயத்தமா இருக்க வேணாமா? இப்போ எப்படி ஆயத்தமா இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னு பாருங்க. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப இயேசு வாசல் அருகே வந்துட்டாரு கூட்டிட்டு போறதுக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? என் வாசல் படியில், அப்படின்னா சபையில அப்படி எப்போ வருவாரோன்னு சொல்லி விழித்திருந்து, நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்றார். அப்படின்னா என்ன சொல்றாரு? இயேசு வரப்போகிறார், வாசல் அருகே வந்து விட்டார்னு தெரியும். ஆண்டவரே சொல்றாரு, என் வாசல் படியில் நித்தம் விழிச்சிருந்து அலர்ட்டா இருங்க, கதவு நிலையருகே காத்துருங்க. அப்படின்னா இப்ப இயேசு திடீர்னு வந்துட்டார். வரும்போது நம்ம காத்திருக்கிறதுனா விட்டுட்டு போயிடுவாருங்க. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட தான் இருந்தாங்க. அதில் 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தாங்க. மற்றவங்களும் கன்னிகைகள் தான், மணவாளனுக்குரியவர்கள் தான். ஆனால் அந்த 10 பேரும் மணவாளனை சந்திப்பதற்கு வந்தார்களே தவிர அதில் 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தார்கள். அருமையான சௌர்ணே சௌரியே, அந்த மற்ற 5 பேரை சொல்றாரு. காத்திருந்த 5 பேரும் மணவாளன் வந்தவொடனே கூட்டிட்டு போயிட்டாரு, கல்யாண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. கதவு அடைக்கப்பட்டுருச்சு. வந்தவங்க கதவை தட்டுறாங்க. அவர் என்ன சொல்றார்? நீங்கள் எவ்விடத்தாரோ என நான் அறியேன். அப்படி எங்க அவரோடு உடன்படிக்கை பண்ணவருங்க, மணவாட்டிங்க, உடன்படிக்கை பண்ணவங்க மணவாட்டி. ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு, எனக்கு தெரியாது, நீங்க எவ்விடத்தாரோ நான் அறியேன். ஏன் காத்திருக்கல? அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா இல்லை. ஏதோ வாழ்ந்தோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், பரிசுத்தம் பெற்றிருக்கோம், நம்மளை கூட்டு போயிடுவார். நோ,
அருமையான சௌரியே சௌனே நல்லா கவனிச்சுக்கோ. அவர் சொல்றாரு, வானத்துக்கு வாசல் சபை, வாசல் அருகே வந்து விட்டார். இப்போ வந்தா அவர் நம்மளை கூட்டிட்டு போகணும். எப்போ நம்ம கூட்டிட்டு போவாரு? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையில் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி தினம் கேட்டு 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 வாழ்ந்து அப்படியே ஆண்டவரை போல மாறுறதுக்கு வழியை பார்க்கணும். நம்ம பைபிள் படிக்க சொன்னாரு, படிச்சுட்டோன்னு படிச்சுட்டு போறோம். படிச்சோமே தவிர காத்திருந்து செவி கொடுக்கிற வாசைறோம், செவி கொடுக்க வாசைறோம். செவி கொடுக்கறதுன்னா கீழ்ப்படிடுதுங்க, கீழ்ப்படிடுது. வாசல் இருக்க நினைச்சுக்க, என் கதவு நிலையருகே உட்காந்துக்கோ, எப்படா வருவாருன்னு பார்த்துட்டு. அப்படி பார்த்துட்டு நீ என்ன செய்யணும் தெரியுமா? நான் உனக்கு என்ன உனக்கு சொல்றேனோ அதை செய்யறதுக்கு வழியை பாருங்க. அவன் தான் பாக்கியவான். நானும் நீங்களும் பைபிள் படிக்கிறோங்க, படிக்கலைன்னு சொல்ல மாட்டேன். நான் படிச்சுட்டு அதுக்கு மாறாதான் நடக்கிறோம். எப்படி போயிடுவோம்? அப்போ ஆயத்தம் இல்லாத கன்னிகளை போல வல்லவா மாறிடுவோம். யோசிங்க. ஆனால் வருவாருன்னு தெரியுமா? தெரியும். வாசலருகே வந்து விட்டார்னு தெரியுமா? தெரியும். அப்படி இருந்தும் நம்முடைய வாழ்க்கை கேர்லெஸ் அல்லவா இருக்குது. படிக்கிறோம், செயல்பட மாட்டேங்கிறோமே. அதுக்கு எதுக்கு படிக்கணும்? எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவரே வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே உட்கார்ந்து எனக்கு செய்யக்கூடிய ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்கப்பா, நீங்க வரப்போறீங்களவா, இன்னைக்கு சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. சொல்லுவாரு, கீழ்ப்படியுங்க. அவன் தான் பாக்கியவான். அவன் தான் ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவான். யோசிங்க. வாசலருகே வந்து விட்டார். எதுக்கு? நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீ நித்தமும் விழிப்போடு இருந்துக்கோ, என் கதவு நிலையருகே இருந்துக்கோ, எனக்கு காத்துரு, எனக்கு செவி கொடுத்துட்டா நீ பாக்கியம் அடையலான்ட்ட. எப்படி காத்திருக்கணுமா? வேதம் என்ன சொல்றது? இயேசு சொல்றார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். என்ன சொல்றாரு? ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்போ எஜமான் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் பான்ட்டு. வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படிக்கு. அப்படின்னா எங்க தான் உட்காந்துருக்கணும்? கதவு ஓரமாகவே உட்காந்துருக்கணும். அதுதான் அங்கே பார்த்தோம் நீதிமொழிகள்ல, என் கதவு நிலையருகே உட்கார்ந்து என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் பாக்கியம். தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அப்போ என்ன எதிர்பார்க்கிறார் இயேசு? நான் வாசல் அருகே வந்துட்டேன்ப்பா, உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுங்க. நான் எந்த நேரத்தில் வந்தாலும் தட்டுனா உடனே திறக்கிற மாதிரி, அப்படி அந்த மாதிரி இருங்கன்றார். அப்படி நம்ம வாழ்க்கையில், அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன ஆகி போச்சுன்னா, ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவருக்காக வாழணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் நினச்சவங்க தான். ஆனால் இப்போது அவர் வர 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 அந்த நாட்கள் ஆக ஆக நமக்கு அன்றைக்கு ஆண்டவர் மேலே அந்த பக்தி இன்னைக்கு போயிடுச்சு. ஏதோ கடமைக்கு வாழ்கிற மாதிரி வாழ்கிறோம், அது வேஸ்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார். அப்படின்னா என்ன? முந்தினவங்க நிறைய பேர் பிந்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லேக்கிங், நம்ம தான் இப்படி வந்தோம்ல போனோம்ல அப்படிங்கிற ஒரு திருப்திங்க
இப்போ அதில் திருப்தியாகி பிந்திட்டாங்க. பிந்தி வந்தவங்க ஆஹா நம்ம இப்படி கத்திரிக்காய் வாழணும்னு ஒரு வைராக்கியம் உண்டாயிடுச்சு. அவங்க வைராக்கியம் உள்ளவளா இருந்தவங்க போயிட்டாங்க. அதனால தான் சொன்னார், வேசிகளும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்னாலே தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களோ புறம்பே இருப்பார்கள். அப்படின்னா என்ன? ராஜ்யத்துக்கு உரியவங்க தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து பரிசுத்தாய் பெற்று வைராக்கியமாக வாழ்ந்தவங்க தான். ஆனால் இப்போவோ அவங்க வாழ்க்கை கீழே போயிடுச்சு. ஆனால் ஏன் வேசிகள் போயிடுவாங்களா உள்ள? வேசிகள் உள்ளே போயிடலாமா? இயேசு தானே சொல்கிறாரு, வேசிகளும் ஆயக்காரரும் உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வேசி உள்ளே போயிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. வேசி தான். ஆனால் திடீர்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டா, ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படிலாம் இருந்தது, நம்ம தேவனுக்கு வைராக்கியமாக வாழணுமேங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துருச்சுது. ஆனால் ஏற்கனவே நகரத்திற்கு பாத்திரவானாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்துட்டாங்க. இவங்க நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள். அந்த வேசிகள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டாங்க, கர்த்தருக்கு வைராக்கியமாக மாறுறாங்க, அவங்க உள்ளே போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி? நம்ம வாழ்க்கை எப்படி? பல வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் வைத்திருக்கிற சபை வைத்திருக்கிற ஊரில் சுவிசேஷம் சொல்லும்போது ரோமன் கத்தோலிக் சபையை சார்ந்த குடும்பத்திற்கு போய் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் வருவாராம். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்தாய் பெறணும் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? ஒரு நாள் ஒரு அம்மா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. பாஸ்டர் அந்த வழியாக வந்திருக்கிறார். பாஸ்டர் இங்கே வாங்க. என்னம்மா? என்ன என்ன சொன்னீங்க? நாங்கள்லாம் நரகத்துக்கு போவோம், நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போன்றீங்க அப்படி சொன்னீங்கல்ல. நான் அப்படி சொல்லலைம்மா, நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம், இல்லைன்னா நரகத்தான் போகணும்னு சொன்னேன். இது பாருங்கம்மா பாஸ்டர், வேசி கூட உள்ளே போவா, நாங்கள்லாம் முதலாவது உள்ளே இருப்போம், நீங்கள்லாம் இங்கே அங்கே இருப்பீங்கன்ட்டு. வேசி உள்ளே போகல அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் அந்த பொண்ணு அந்த லேடிகிட்ட கேட்டோன்னே, ஆமாம் எங்கள் ஃபாதர் சொன்னார் வேசி உள்ளே போவான்னு சொன்னார். அப்போ நாங்கள்லாம் போவோன்ற. வேசிகள் மனம் திரும்பினா தான் போக முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் பாவம் செஞ்சாலும் போயிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் அப்படி கூட வரல. அப்படி வேசித்தனம் பண்ணியோ உபச்சாரம் பண்ணியோ அசுத்தமாக நடந்தோ அவன் கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்படுறான். ஆனால் முதல்ல ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆனவங்க கர்த்தருடைய காரியங்களை குறைவுபடுறாங்க. இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க ஃபயராக இருப்பாங்க, இவங்க போயிட்டே இருப்பாங்க, மற்றவங்க கீழே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் வைராக்கியமாக இருந்தேன் பாஸ்டர், ஆனால் இப்போ ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர். அதுதானே போயிடுவோமே, பரலோகத்துக்கு போயிடுவோமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம். யோசிங்க, இன்னைக்கு வந்தால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் எப்படி வரும்? சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே. இயேசு என்ன சொல்கிறாரு? வாசல் நல்ல அருகே உட்காந்துக்கோ, ஏன் சத்தத்துக்கு செவி கொடு, அதை கேட்டு கேட்டு சத்தத்துக்கு செவி கொடு. நான் திடீர்னு வந்து தட்டினேன்னா உடனே வந்துரு அப்படின்றாரு. திடீர்னு வந்து தட்டினேன்னா வந்துருன்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். இது கடினமான உபதேசம். எவன் இதை கேட்பான்? சொல்லாதீங்க. இயேசு வந்து பார்க்க முடியாது. நித்தன் வாசல் இருக்க நிலையத்திலிருந்து என் கதை இருக்க நிலையத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். செவி கொடுக்கறதுனா என்னங்க? கேட்டுட்டு செய்கிறது தான் செவி கொடுக்கறது, கேட்கறது அல்ல. கேட்டுட்டு செய்கிறது தான் செவி கொடுக்கறது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. வசனம் படிப்போம், ஆனால் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோடனே இது நம்மளை பாதிக்குது, நிச்சயம் நம்மளால் வாழ முடியாது. சொல்லாத.
இயேசு வாசல் அருகே வந்துட்டார். எதுக்கு? வானத்துக்கு வாசல் சபை, வானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வாசல் அருகே வந்துட்டார். ஆனால் உன்னை எதிர்பார்க்கறது என்ன? நித்தமும் என் வாசல் நிலையருகே காத்திருந்து எனக்கு நீ செவி கொடுத்தான் பாக்கியவான். அப்படியானா இயேசு அதான் சொன்னார், கல்யாணத்திலும் வந்து எஜமான் தட்டும்போது உடனே திறக்கும்படிக்கு எப்பொழுதும் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்க. அப்படின்னா உடனே திறக்கணும் எங்கே தான் உட்காந்துருக்கணும்? வாசல் அருகே தான் உட்காந்துருக்கணும். வாசல் அருகே இருக்கிறவன் என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை கேட்டு 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 அப்படியே வாழும். நீதிமான் கர்த்தரின் வாசலில் இருப்பான். இதை தான் நம்ம முதல்ல படித்தோம். நீதிமான் கர்த்தரின் வாசலில் இருப்பான். சரி, இப்போ பாருங்க வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10வது 11வது வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த இடத்துல பரலோகங்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அங்கே இருந்து தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் என்கிற பரிசுத்த நகரம் மேலிருந்து வருது. அந்த நகரத்தை குறித்து முன்னாலெல்லாம் எழுதியிருக்குது. அத்தனை பிரகாசம் உள்ளது. அது பரலோகத்தை விட்டு இறங்கி வருது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. 4 பக்கமும் 3 வாசல். 4 பக்கமும் 3 வாசல், 12 வாசல் இருக்குது. பெரிதும் உயரமான மதில். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். ஓகே, இப்போ 22:14 படிங்க. 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? அந்த நகரத்தில் இருக்கு. இப்போ அந்த நகரத்தின் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். அப்போ நீங்களும் நானும் அந்த வாசல் வழியாய் போய் அந்த ஆசீர்வாதத்தை, எது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமும் அந்த நகரத்தில் பிரவேசிப்பதற்கு அதிகாரமும் நமக்கு எப்போ கிடைக்குமா? வசனம் என்ன சொல்றதோ அப்படி வாழ்ந்தால் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் வசனங்கள்லாம் தெரியும், ஆனால் வாழ்கிறதுக்கு தான் மனம் இல்லாமல் போச்சு. அதனால தான் வசனம் சொல்கிறோம், முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயினும் பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆயினும் இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் வேதம் என்ன சொல்கிறது? 118ஆம் சங்கீதம் 19வது 20வது வசனம். நீதியின் வாசல்களை திறவுங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள். வாசல்களை, நீதிங்கிறது ஆண்டவர், அவருடைய வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். சொல்லிட்டு கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார். கர்த்தரின் வாசல் இதுவே. அப்போ கர்த்தருடைய வாசல் எது? சபைக்குள்ள வர்றதுக்கு யார் வாசல்? இயேசு வாசல். நான் தான் வாசல், என் வழியாக தான் வர முடியும். சரி, அடுத்தாப்புல என்ன வாசல்? இடுக்கமான வாசல். சபைக்குள்ளே இருக்கிறோம், உபத்திரவங்கள் பிரச்சனைகள் உண்டு. அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும். உபத்திரவங்கள் வழியாக தான் போயாகணும், வேறு வழியே இல்லை. அது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இருக்கிறது. சகிச்சு தான் ஆகணும். நான் சகிக்க முடியாது, எனக்கு இந்த உபத்திரம் வேணாம் அப்படின்னா
விரிவான வாசல் வழியாக எங்கே போகணும் கேட்டுக்கு போயிடுவாங்க. ரைட். அடுத்தது அவர் வாசல் அருகே வந்து விட்டார். வானத்துக்கு வாசல் இது சபை, வானத்துக்கு வாசல் சபை, சபை அருகே வந்து விட்டார். அப்படி சபை அருகே வந்தவரை சந்திக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா? நித்தமும் கதவு நிலை அருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் இயேசு வரும்போது அந்த வாசலில் இருக்கிற நம்ம அப்படியே பறந்தோம். அது எப்படி உதாரணம் சொல்கிறாரு? தங்கள் எஜமான் கல்யாணத்தில் வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவாரோ என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாரு. அப்போது இயேசு வரப்போகிறார். சபை என்கிற வாசல் வழியாய் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். ஆனால் எப்படி போகிறோன்னா, எப்போ வந்தாலும் நான் பறந்துடணும்னு எண்ணத்தில் அவர் சொன்னபடியே வாழ்கிறவளாக இருந்தால் நானும் நீங்களும் நீதிமான்கள் கர்த்தரின் வாசல் பிரவேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவாராக. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நீதிமான்கள் கர்த்தரின் வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள் இருக்குதே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, என்னை நீதிமானாய் மாற்றினது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசுவாகிய வாசல் மூலமாக சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்தது உண்மைதான். ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை தந்தது உண்மைதான். அவைகளை பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கையிலே இடுக்கமான வாசல் வழியாய் நான் போகும்படியாய் பல காரியங்களை எனக்கு அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. பல சோதனைகளை அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. பல வேதனைகளை அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாசல் வழியாய் தான் போயாகணும்னு சொல்லிட்டீங்க. வழி நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு, உபத்திரம் நிறைந்த அந்த உலகத்திலே அதன் வழியாய் நான் போவதற்கு எனக்கு கிருபை தந்துருங்கப்பா. உபத்திரவத்தை பார்த்து நான் பின்வாங்கி போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இவைகளெல்லாம் பார்க்கும்போது இயேசு வாசல் அருகே, சபை அருகே வந்து விட்டார். இது வானத்துக்கு வாசல் சபை. ஆண்டவரே, வானத்துக்கு வாசலாக இருக்கக்கூடிய சபையிலே நித்தமும் கதவு நிலையருகே நிலைத்திருந்து நான் செவி கொடுக்கிறவனாய் மாறிவிட, அப்படி ஜீவித்து விட கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எஜமான் வந்து தட்டும்போது உடனே திறக்கத்தக்கதாய் எப்பொழுது வருவாரோ என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்க உதவி செய்தனே. அப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். அப்படி நாங்கள் வாழ்வோமானால் அந்த வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். இவைகளெல்லாம் அந்த வாசல் வழியாக போகிறதுக்கு நாங்கள் வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். சகோதரர் யாஷ்வா ஜெபிப்பார். சோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதிமன்ற தலைப்பின் கீழாக நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான்கள் கர்த்தரின் வாசலில் ஆண்டவரே பிரவேசிப்பார் என்ற வசனத்தின் படி ஆண்டவரே, ஆண்டவரில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாசலாகி இயேசுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே சபைக்குள்ள வருவதற்கு கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே சபைக்கு வருகிறவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருப்பார் என்றால் ஆண்டவர் நாங்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்த நாங்கள் ஆண்டவரே அப்பா இடுக்கமான வாசல் வழியாய் ஆண்டவரே பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக உபத்திரவத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்காக வாழும் போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவத்தையும் நாங்கள் சகிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காகவே நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அது வழி ஆண்டவர் இடுக்கமும் ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. அந்த சிலர் என்ற
மத்தியில் நாங்கள் வந்துவிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை சகித்து தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஒருபோது பின்வாங்காத படிக்கு ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இவைகள்லாம் காணும் போது இதோ ஆண்டவருடைய குமாரன் ஆண்டவரே வாசலருகே வந்து விட்டார் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சபையின் வாசலருகே வந்து விட்டார் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களில் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே வாசற்படியில் ஆண்டவரை விழித்திருந்து ஆண்டவரே கதவு நிலையருகே காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் தருவீராக. உடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்ந்து விட ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது வந்து ஆண்டவரை தட்டும் போது ஆண்டவரை உடனே திறக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் யாவரும் கடந்து வர, சபையார் யாவரும் கடந்து வர அப்படிப்பட்ட விழிப்போடு அப்படிப்பட்ட காத்திருப்போடு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வசனத்திற்கு எல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து விட ஆண்டவரே தேவன் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே முந்தினோர் பிந்தினோராக இருப்பார்கள் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படி இராத படிக்க ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ராஜா. உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ ஆண்டவரே நன்றி 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 ராஜா. இவ்விதமாய் உடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ராஜா. கிருபை செய்வீராக ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கர்த்தர் நடத்தி நீர் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.